அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. இன்று ஒரு கதை சொல்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு கண்ணு தெரியாத முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படி தவம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 4 குதிரை ஓடுது, வேகமாக போகுது. அதை தொடர்ந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை தேடிக்கிட்டு கல்வர்கள் தேடிக்கிட்டு வராங்க. டேய் கிழவா, இந்த பக்கம் ஏதாவது குதிரைங்க போச்சா, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு சரின்னு மறுபடியும் தவம் பண்ண போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பணிவான குரலில், ஐயா இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மன்னா, இந்த பக்கம் ஒரு 4 பேர் குதிரையை தேடிட்டு இப்படி திருடங்க போனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம் ஐயா, உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அவர் அந்த நாட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு. அவர் முனிவர் சொல்கிறாரு மன்னருக்கு, ஆமாம் மன்னா, இந்த பக்கம் எனக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனால் ஒருத்தவங்க பேசுகிற பேச்சில் யார் என்னென்ன குணம் அப்படின்னு நானே சொல்லிடுவேன். அதனால தான் நீங்கள் ஒரு நாட்டுக்கு அரசராக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்ட்டு அவங்க அந்த திருடர்களை தேட போயிட்டாங்க அந்த மன்னர். ஆமாம் மக்களே, உண்மைதான். ஒருத்தவங்க நம்ம பேசுகிற செயல்கள்லையும் நம்ம பார்க்குற கருத்துக்கள்லையும் தெளிவான நோக்கம், நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம மனசில் ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட முடியும். அதுதான் நம்ம என்னென்ன குணம், என்னென்ன டைப்பில் இருப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை சொல்கிறேன். நம்மளோட கரெக்டான பேச்சுக்கள்லேயும் ஒவ்வொருத்தவங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். இந்த கதை பிடிச்சிருக்கா மக்களே? இதே மாதிரி நிறைய கதை சொல்கிறேன், கேட்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வாழை மரம் வைக்கிறதுனால வீட்டுக்கு என்னென்ன நன்மை இப்போ பார்த்தீங்களா? மலைக்கு அப்படி தழுத்து நல்லா வளருது. அடுத்து ஒரு வாழை மர கதைக்கு போவோம். அதுக்கு ஒரு கதை ட்ரை பண்ணுறேன். பாய் மக்களே. எவ்வளோ அழகாக இருக்கும் வண்ணத்து பூச்சி. சரிங்க, பாய். உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாளை சந்திப்போம். நாளை ஒரு கதை சொல்கிறேன். பாய் பாய் பாய்.